ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தோட சுற்றுப்பயணம் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. அதாவது எங்க எப்போது தொடங்க போறாங்க அப்படின்றக்கான அறிவிப்பு தான் வெளியாகி இருக்குது. இதை பத்தி வீடியோக்களை போய் டீட்டெயிலா வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, தமிழக அரசு சுற்றுப்பயணத்திற்கான நிபந்தனைகளை வெளியிட்ட பிறகு அனைத்து கட்சியுமே பரப்புரையை தொடங்க போறாங்க. எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தோட பரப்புரை எப்போது தொடங்குவாங்க, எந்த மாவட்டத்தில் இருந்து தொடங்குவாங்க அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்போடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கரூர் சம்பவத்திற்கு பிறகு தற்பொழுது விஜய் சார் முதல் முறையாக சேலம் மாவட்டத்தில் இருந்து டிவிகே கட்சியோட சுற்றுப்பயணத்தை தொடங்க போறாங்களாம். அதற்காக அனுமதி கேட்டு தற்பொழுது கடிதம் ஒன்று கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடியார் அவரோட மாவட்டம். சேலத்தில் இருந்து விஜய் சார் தன்னோட அடுத்த பரப்புரையை தொடங்க போறாங்களாம். மேக்சிமம் இந்த மாதத்தோட, அதாவது நவம்பர் மாதத்தோட இறுதியில் அடுத்த சுற்றுப்பயணம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. உங்களுடைய கருத்து, அதாவது கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் சார் எந்த மாவட்டத்தில் இருந்து பரப்புரையை தொடங்கலாம் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.